நருட்டோ சீரீஸ்ல நம்ம எல்லாருக்கும் முதல்ல பரிச்சயமானவர் இட்டாச்சி உச்சிஹா. ஒரு பயங்கரமான வில்லன், சொந்த கிளானையே அழிச்சவர், தம்பி மேல கோவப்படுறவர். இப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா அவரோட முழு உண்மை தெரியும் போது நம்ம எல்லாரோட கண்ணுலயும் கண்ணீர் வரும். ஒரு துரோகின்னு முத்திர குத்தப்பட்ட ஒரு உண்மையான ஹீரோவோட கதை தான் இது. இட்டாச்சி ஒரு ஜீனியஸ். 7 வயசுல கிராஜுவேஷன், 11 வயசுல அன்பு பிளாக் ஆப்ஸ்னு ரொம்ப சீக்கிரமாவே பெரிய நிலைக்கு வந்தாரு. ஆனா அவரோட குழந்தை பருவம் ரொம்ப கொடுமையானது. 3வது ஷினோபி போர் நடந்த போது இட்டாச்சிக்கு வயசு 4 தான். அந்த வயசுலேயே ஆயிரக்கணக்கான பணங்களையும் அழுகையையும் பார்த்ததால யுத்தம்னா அழிவு மட்டும்தான்னு அவர் மனசுல ஆழமா பதிஞ்சுது. அதனால அவருக்கு அமைதி மேலதான் ரொம்ப இஷ்டம். உச்சிஹா கிளானுக்கும் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கும் நடுவுல பிரிவு வந்த போது இட்டாச்சி ஒரு டபுள் ஏஜென்ட்டா இருந்தாரு. ஒரு பக்கம் அவரோட சொந்த மக்கள், இன்னொரு பக்கம் வில்லேஜோட நல்லது. உச்சிஹா கிளானும் வில்லேஜை கைப்பற்ற சதி திட்டம் பண்ணாங்க. இது நடந்தா ஒரு பெரிய யுத்தம் வரும்னு இட்டாச்சிக்கு தெரியும். வில்லேஜ் எல்டர்ஸ் இட்டாச்சி கிட்ட ஒரு கொடுமையான முடிவை சொன்னாங்க. நீ உன் கிளானை கொன்னா உன் தம்பி சாஸ்கேவை மட்டும் உயிரோட விடுவோம். 13 வயசுல ஒரு சின்ன பையன் முழு வில்லேஜோட எதிர்காலத்தை தன் தோள்ல சுமந்து இந்த முடிவை எடுத்தாரு. அந்த கருப்பு இரவுல இட்டாச்சி அவரோட அப்பா அம்மாவையே கொல்ல வேண்டி இருந்துச்சு. அவர் அப்பா ஃபுகாகு சொன்ன கடைசி வார்த்தை, நீ ரொம்ப நல்லவன்பா, சாஸ்கேவை பார்த்துக்கோ. இட்டாச்சி அழுதுகிட்டே அந்த தியாகத்தை செஞ்சாரு. சாஸ்கே முன்னாடி ஒரு வில்லனா நடிச்சு, உனக்கு என் மேல ஹேட்ரட் வரணும், அப்போதான் நீ பலசாலி ஆவேன்னு சொல்லி அவனை துன்பத்துல விட்டாரு. அங்க ஆரம்பிச்சது இட்டாச்சியோட நிழல் வாழ்க்கை. வில்லேஜை விட்டு துரத்தப்பட்ட இட்டாச்சி அகாஜுகி குரூப்ல சேர்ந்தாரு. ஆனா உண்மை என்னன்னா, அகாஜுகில இருந்துகிட்டே ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஏதாவது ஆபத்து வருதான்னு ஸ்பை பண்ணாரு. எப்பவும் ஒரு காவலனாவே வளர்ந்தாரு. 3rd ஹோகாகே செத்து போனதுக்கு அப்புறம் டான்சோவையும் மற்றவர்களையும் பயமுறுத்ததான் இட்டாச்சி திரும்ப வில்லேஜுக்கு வந்தாரு. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், சாஸ்கேவை தொட்டா உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லாம சொல்லிட்டு போனாரு. கடைசி யுத்தம் சாஸ்கே கூட நடந்த போது இட்டாச்சி செத்து போனாதான் சாஸ்கே ஒரு ஹீரோவா வில்லேஜுக்கு தெரிவான்னு பிளான் பண்ணாரு. இட்டாச்சிக்கு அப்போ ஒரு கொடுமையான வியாதி இருந்துச்சு. ஆனா சாஸ்கேவோட கையால செத்து சாஸ்கேவை ஒரு ஹீரோவா ஆக்க நினைச்சாரு. சாகும்போது சிரிப்போட சாஸ்கேவோட நெத்தில தொட்டு, சாரி சாஸ்கே, இதுதான் கடைசி தடவைன்னு சொல்லிட்டு உயிரை விட்டாரு. இட்டாச்சி செத்து போனதுக்கு அப்புறம்தான் சாஸ்கேக்கு உண்மை தெரிஞ்சுது. தன்னோட தம்பிக்காகவும் வில்லேஜுக்காகவும் ஒரு பெரிய தியாகத்தை பண்ண ஹீரோ உன் அண்ணன் இட்டாச்சின்னு தெரிஞ்சப்போ சாஸ்கேவே உதஞ்சு போனாரு. இட்டாச்சியோட தியாகம் ரொம்ப பெருசு. ஒரு துரோகின்னு பேர் எடுத்து சொந்த கிளானையே கொன்னு தம்பியோட வெறுப்பையும் சுமந்து கடைசி வர ஒரு நிழலாவே வாழ்ந்து செத்து போனாரு. இட்டாச்சி உச்சிஹாவோட வாழ்க்கை ஒரு சோக கவிதை. ஒரு வில்லனா எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் உண்மையில அவர் ஒரு ஷினோபி இன் தி ஷேடோஸ். இட்டாச்சி உண்மையான ஹீரோவா இல்ல வில்லனா? இது ஒரு நிமிடம் யோசிங்க.
இட்டாச்சியோட இந்த தியாகம் உங்க மனசுல என்ன தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீ யாரா வேணா இருக்கலாம், ஆனா உன் மரணத்தை நெருங்கும் போதுதான் உண்மையிலேயே நீ எப்படிப்பட்டவங்கிறத நீ உணர்வ. ஒருத்தன் உண்மையிலேயே யாருங்கிறத அவனுக்கு அவனோட மரணம் தான் உணர்த்தும். மரணத்தோட தனிச்சிறப்பே அதான், இல்லையா? ஹிட்டாச்சி, உன்னோட மரணத்தப்ப நீ அதை உணர்ந்தியா? நீ யாருங்கிறத உன்னோட மரணம் உனக்கு தெரியப்படுத்துச்சா?